உயர்ந்தவை அல்லவா வானத்து மரவையை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. உடுத்துகிறார் இயேசுவை நம்பிடுங்கள். அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. இயேசுவே உடுத்துகிறார், இயேசுவை நம்பிடுங்கள். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், உங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம், எதிரான சாத்தானை முறியடிப்போம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம், எதிரியான சாத்தானை முறியடிப்போம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேதான் சொல்றார், கலங்காதே கலங்காதே, இயேசு நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்முடி உமக்காக, ரத்தமெல்லாம் நமக்காக. உங்கள் பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. மகனே மகனே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவானி. கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரமிடித்து நடத்தி செல்வார், உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, இயேசு நம்மை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து இருக்காதே. கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம், உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார், நீ இனி சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் வந்து விடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றும் உங்களை நேசிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், சாபத்தின் காரியங்களாக இருந்தாலும், பாவத்தின் காரியங்களாக இருந்தாலும், உங்கள் மூதாதையர்களின் சாபத்தின் காரியங்களாக இருந்தாலும், உங்களுடைய பேக்ரவுண்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே தேவன் அதிலிருந்து விடுவித்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருவதற்காக தான் இந்த நாளில் ஆண்டவரே கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியில ஒரு முழு கூட்ட முடியும் என்று உங்களோடு பேசினார். அல்லேலூயா. ஆகையால் சந்ததியார் ஆமாண்டவரே உங்கள் ஆமாண்டவரே கெட்டது போல ஆமாண்டவரே பின்னிலவில் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உங்களுடைய பேக்ரவுண்டில் ஆண்டவரே உங்களுடைய தகப்பனார்
மூலமாகவோ அல்லேலூயா ஹalleluya உங்களுடைய இனபந்தங்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நிலைமையின் மூலமாகவோ உங்களுடைய சூழ்நிலையின் மூலமாகவோ எந்த நிலைமையிலும் நீங்கள் ஆமாண்டவரே 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 சிக்கி தவித்தாலும் சரி, எந்த நிலையில் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலைமையை குறித்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று எங்களுக்கு தெரியாது. அல்லது எங்கள் நிலைமை இப்படியாக இருக்கிறது அப்பா, இதற்கு எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா, எங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா, எங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லையா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கேட்டோம் அப்பா. ஆமாண்டு உம்முடைய வார்த்தைகளை பேசின பிள்ளைகளோடு நாங்கள் ஆமாண்டவரை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல 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 ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு நிச்சய முடிவு நம்பிக்கை உண்டு பண்ணினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஆங்கள் தாண்டவரே எதை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் சிந்தைகளை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டாகும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மீட்பர் உயிரோடு இருக்கிற சகலத்தை செய்ய ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அதை தீவிரமாய் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு நம்மளோடு பேசினாரே. ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர், அல்பாவும் உமையும் ஆதியும் அந்தமானவர், சாவமுள்ள சர்வவல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமம் என்ன என்றால் அதிசயம். ஹல்லேலூயா. இந்த அதிசயம், அற்புதம், ஹல்லேலூயா, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் இவைகளெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளிலிருந்து கிடைத்தது. அவர் வானமும் பூமியை அழிந்து ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பயில அழிவது என்று சொன்னவர். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் அவரிடத்தில் வந்து விடுவோம். எல்லா காரியங்களும் அவர் நிறைவேற்றி உங்களை இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராக்கி உங்களை மகிழ்ச்சியாய் ஆண்டவரை வைத்து ஆண்டவரை அப்பா உங்கள் கனவுகளை, நினைவுகளை, உங்கள் இயக்கங்களை, நோக்கங்களை, பாரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் மாற்றி அவர் உங்களை பூரண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காராக வைத்திருக்கிறது. இயேசுவிடத்தில் வந்து விடுவோம். இயேசுவிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி விட்டுடுவோம். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அதுதான் இன்று நாளினார் செய்தியாக இருந்தது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறது. உமது கோலும் தடியை எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருளுக்கு முன்பு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பிய செய்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும் சொன்னவர். வாக்கு மாறாது எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை, நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆமாண்டவரே என்னை எங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கமேக்கமெல்லாம் உமதாகட்டும். உங்களுடைய சித்தம் போல வணைந்தாளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். திருவந்தாரை செல்வோம்.